நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி, மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8 மற்றும் 9, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 3:43 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:08 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் பகுத்தறிவு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சூழ்நிலையின் காரணமாக முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் கவனம் இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். காலை நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் வர கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கடன் விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. மிகவும் கவனமாக பொருளாதார பிரச்சனை நீங்கள் கையாளுவது நல்லது. அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அக்கம் பக்கத்தினிடம் இன்று நிதானமாக பழக வேண்டும். மனசுக்குள் ஏதோ ஒரு வகையில் சஞ்சலமும் குழப்பமும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வழியில் தொல்லைகள் கொஞ்சம் வரும், பார்த்து கொள்ளுங்கள். செலவை குறைப்பதற்கான முயற்சியில் மட்டுமே நீங்கள் இறங்க வேண்டும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் மாறுங்க. குறைவான விஷயங்களை மட்டும் ஆர்வம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று உணவு விஷயங்களிலும் கட்டுப்பாடு வேண்டும். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பதும் நல்லது. மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவுகளுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும். தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது நல்லது. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். மனசை போட்டு நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீருங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. முழு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் வேண்டாம். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பரணி. என்று உங்களுக்கு எதிலும் ஆர்வம் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது துல்லியமாக அணுகுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுத்தால் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க. கருத்திகை. முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். ஒரு பாதி யோசித்துவிட்டு பிற்பாதி நாம் பார்த்து கொள்ளலாம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். கடன் விவகாரங்களை பார்த்து அணுக வேண்டும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். இந்த நாள் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளும் ஏற்படும், பார்த்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்றைய நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் தலை தூக்கும், பார்த்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இடமாற்றம் போன்றவை ஏற்படுங்க. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் விலகி செல்லக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் ஏற்பட்ட தடுமாற்றம் கண்டிப்பாக சரியாகும். எந்த வேலையும் முதலில் முடிப்பது என்ற குழப்பம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையும் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே முடியுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், குழப்பம் இருக்கக்கூடாது, சந்தேகமும் வேண்டாம். என்று மாணவர்கள் யாரையும் குறைகள் எதுவும் சொல்லாதீர்கள். படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஆர்வமாக இருங்கள். மாணவ கண்மணிகள் முக்கியமாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை. என்று எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடன் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன வருத்தம் உண்டானாலும் பொறுமையாக செயல்படுங்கள். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் ஓரளவு அமைதியாகவே இருக்குங்க. பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. ரோகிணி. கூடுதலாக இன்று பணியிட மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முக்கியமாக அரசாங்க துறையில் உள்ளவர்கள் சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த விடுமுறை நாளை ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இருக்குங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். பெரிய பிரச்சனைகள்லாம் வராது, சமாளித்து விட முடியும். மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடக்கக்கூடும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். விரயங்களும் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள், சுலபமாக ஜெயித்துவிட முடியும். மிதுனம் ராசினியர்கள் என்ற அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் காணாமல் போக கொடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று தொழில் செய்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை எடுத்து செல்ல கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் கால் வைக்க திட்டமிட்டிருப்பீர்கள். அதை நிறைவேற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருப்பமானவுடன் சந்திப்பு ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் இருக்கக்கூடுங்க. இன்று பெண்கள் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். பிள்ளைகளுடன் இன்று நேரம் செலவழிப்பீர்கள். பெண்கள் இன்று கோடைகால சுற்றுலா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதலை நீங்கள் விட்டு செல்வது குழப்பம் மட்டுமே. ஆகையால் குழப்பத்தை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். இன்று மாணவர்கள் துடிப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். விளையாடுங்கள், தவறில்லை. அதிகமாக வெயிலில் சுற்ற வேண்டாம். அதனை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இல்லையில் ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று துடிப்புடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டமும் வெற்றி கொடுக்கும்.
வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. அதே நேரத்தில் இன்று பேச்சு குறைத்து செயல்படுங்கள், அது போதும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவாதிரை விருப்பமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நுட்பமான அறிவினை என்று வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதையும் பார்த்து கொள்ளுங்கள், தீர்க்கமாக யோசியுங்கள். புனர்பூசம் என்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடக்கக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். பயண வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகளும் மேலோங்கி விட கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொறுமையான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறுமை தான் கண்டிப்பாக இன்று வெற்றி வாகை சூடும். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சந்திராஷ்டம் இன்னும் உங்களுக்கு முடியவில்லை இருக்கின்றது. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் மனசுக்குள் குழப்பம் வரக்கூடும். வீண் பயம் இருக்கக்கூடும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு இப்பொழுது நல்ல பலனை தேடிக்கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக அடுத்தவரை விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களும் செய்ய வேண்டாம். சிலர் உங்களிடம் வீட்டை விட்டு தங்குவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வார்கள். வீண் வழக்கு விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். மற்றவர்களை நீங்க திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடும். டெக்னிக்கல் சார்ந்த துறையும் இருக்க தொட்டதெல்லாம் ஓரளவு துலங்குங்க. முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இழந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் காரிய வெற்றி இருக்கும். விருப்பங்களும் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய பணியை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பார்த்துக் கொள்ளலாம். என்று பெண்கள் குடும்பத்திடம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒற்றுமையை கடைபிடிக்க பாருங்கள். பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், சந்தேகம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்களுக்கு தொட்டது துலங்குவதற்கு பொறுமை வேண்டுங்க. வெயிலில் அதிகமாக தெரிய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். உயர்கல்வியை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றியிருக்கும். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் என்று தீர்வு கிடைக்குங்க. முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். வீண் வழக்கு விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. பொறுப்புடன் செயல்படுங்கள், அது போதும். பூசம் எதிலும் நம்பிக்கை வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க வேண்டும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரிய அனுகூலம் ஏற்பட கொடுங்க. அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். ஆயில்யம் பம்பு வழக்கு விவகாரங்களை தலையிடாதீர்கள். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். உணவு விஷயங்களிலும் கட்டுப்பாடு வேண்டும். வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திறமையான செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இனிய பயண வாய்ப்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கூடும்.
நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் சரியாகும். எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் தாமதமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனம் இன்றி தெளிவடைய கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறிவிடும். சிறு வியாபாரிகளுக்கு விற்பனையும் வருமானமும் அதிகரித்து கொண்டு இருக்கும். உடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி செல்ல கொடுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புரளும். உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபடுவார்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். பெண்கள் பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். நேர்பட்டு பேசுவீர்கள். நேர்மையை கடைபிடிப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அது போதும். என்ற காதலில் கொஞ்சம் நீங்க பரபரப்பும் பதட்டப்பும் வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் முயற்சிகளை மேற்கொண்டால் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. புதிய நட்புகளும் இன்று கிடைக்க கொடுங்க. மனம் இன்று தெளிவடைய கூடும். உடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி செல்லுங்க. கையில் காசு பணம் பொருளும் நான் என்றே சொல்ல முடியும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்பட கொடுங்க. பூரம். என்று வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். என்று மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று ஓரளவு மனம் தெளிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். என்று பாதுகாப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி செல்லக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் பொருள கொடுங்க. நட்பிடம் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. விற்பனையும் வருமானமும் சீராக வந்து கொண்டிருக்கும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. இந்த நாள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். கன்னி ராசினியர்கள் இந்த நாள் திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. திறமையான செயல்பாடுகள் மட்டுமே பாராட்டுக்களை பெறும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது எதிலும் நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்காக இன்று நீங்கள் பாடுபடுவீர்கள். மற்றவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. வேலையில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். கிடைக்க வேண்டிய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இதர சலுகைகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிட்டோம். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க கொடுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு வீண் அலைச்சல் குறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்தும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். முடிவில் தெளிவாக எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சுமூகமான உறவை நீடிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்களுக்கு புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீங்கள் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்க கொடுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை குவிப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு இன்று ஓய்வான நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். ஹஸ்தம். நேர்மையை கடைபிடிப்பீர்கள். நிர்வாகத்தை நீங்க மிக சிறப்புடன் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். அவசரமாக பணிகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்ல போட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இன்று எதிர்பாராத திசை திருப்பம் ஏற்படக்கூடும். நிர்வாகமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. கூடுமானவரை இன்று மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிரமப்படாமல் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த நாள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்குங்க. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாக கூடும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்பட்டு சரியாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை மட்டும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிர்பாராத வகையில் ஓரிடத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் தக்க லாபத்தை அடைய முடியுங்க. சாமர்த்தியமாக எதையும் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எதிலும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். துணிச்சலும் கொடிவிடக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும். உடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக நீங்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. பண வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கடினமான உழைப்பு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதன் மூலம் நல்ல பலனும் ஏற்படும். இன்று பெண்கள் ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் நினைத்ததை விட வேகமாகவே முன்னேறி செல்ல முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை விட்டு பிடிப்பது நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. தயவு செய்து பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் பணிகளை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தக்க லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக மாறுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருப்பார்கள். பயப்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். சுவாதி. மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் சுறுசுறுப்படைய கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக தீருங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை மட்டும் நீங்க இழக்க வேண்டாங்க. விசாகம். எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆவார்கள். வசதி வாய்ப்புகளை இன்றி பெருக்கிக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான சூழல் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. பிடித்தமான உணவு வகைகளையும் உண்டு மழ முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடும். நிர்வாகம் சீர்படக்கூடும். எதிர்ப்புகளும் குறைந்து விடக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. அனைவரிடத்திலும் இன்று கண்டிப்பாக நல்ல விதமாக அணுகிக் கொள்வீர்கள். இந்த நாள் சிரமங்கள் தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெற கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். மற்றவர் நலனுக்காக இன்று போராடி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யாருக்கும் எந்தவித உத்தரவாதமும் கொடுக்க வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் உள்ள மந்த நிலை மாற கூடுதலாக சிரமத்துடன் காரியங்களை கவனிப்பது நல்லது. வாழ்க்கை தரமும் இன்று உயரக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடந்தேறக்கூடும். வெற்றி பெறுவதற்கு தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்குங்க. பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் பெறுவீர்கள். நிதி நிலைமை சீர்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று சிரமங்களும் குறைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றமும் இன்று கிடைக்க கொடுங்க. மனம் என்று சந்தோஷமடைய கூட்டும். திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்கள் யோகமான நல்ல பலனை அமைத்துக் கொள்ள முடியுங்க. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். பெண்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். வெயிலில் அதிகமாக சுற்றித் திரிய வேண்டாம். உடல் உஷ்ணத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் மேற்கொண்டு விட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவதும் சிறப்பை கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. முன்னேற்றத்திற்கு வடிவமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உபரி பண வருமானம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கை தர்மம் என்று உயர கொடுங்க. வாங்க வேண்டிய பணத்தை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். கொடுக்க வேண்டிய பணத்தையும் கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். நல்லது கெட்டதுகளிலும் இன்று பங்கு கொள்வீர்கள். எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரமங்கள் தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். மற்றவர்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொள்ள முடியுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல விஷயங்களை உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. மனதில் உள்ள சிரமங்கள் கண்டிப்பாக மாறும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சிரமத்துடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போட முடியும். உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெற கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று எதிலும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. வீண் அலைச்சல், காரிய தடை, தாமதம் ஏற்பட்டது கூட சரியாகிவிடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மட்டும் நல்லது. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தைரியமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது போதும். குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாக்க கொடுங்க. ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் சோர்வும் இன்று உண்டாகக்கூடும். பணம் பல வழிகளில் உங்களுக்கு செலவாக கொடுங்க. தொழிலில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு நீங்கள் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்களும் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க கொடுங்க. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க கொடுங்க. தாமதங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் சரியாகி விடுங்க.
முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி விட முடியும். பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. மனோதைரியத்தை மட்டும் விட்டுவிட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இல்லாமல் இருப்பதே நல்லது. முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றதுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். செய்யும் பணிகளை அற்புதமாக செய்ய பாருங்கள். வீண் அலைச்சல், காரிய தடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் குழப்பங்கள் நீங்கி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த நாள் மன தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தைரியமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இந்த நாள் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திராடம். வீண் விவகாரங்களில் தலையிடாதீர்கள். நேரம் காலம் பாருங்கள். எந்த ஒரு பணியிலும் நீங்கள் ஈடுபடும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கட்டும். குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். என்று உடல் ஜீரணம் ஏற்பட்டு கொஞ்சம் வயிறு கோளாறுகள் நீங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காதுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். வீண் செலவுகளை குறைத்து கொண்டாலே பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. வீண் கவலை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய பதவிகள், உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்குங்க. நல்லோர் ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இன்று இருப்பார்கள். என்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. வசதி வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். சிறப்பாக செயல்பட்டியதிலும் வெற்றி பெற முடியும். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. இன்று மன அழுத்தம் சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி வகை சூடுவீர்கள். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலை நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியுங்க. பிடித்தமான துறைகளை இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பிடித்தமான உயர்கல்வி அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். நிறைவேறாத காரியமும் கூட நிறைவேறிவிட கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. நம்பிக்கை மட்டும் நீங்கள் இழக்க வேண்டாம். நல்லவரின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சரியாகும். வீடு வாகனங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று பழைய பாக்கிகளும் வசூலாகி மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. திருவோணம் கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாள் என்றே சொல்ல முடியும். அவிட்டம் நேர்பட பேசியவர்கள் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. இந்த நாள் ஜீரணம் சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்கள் தன வரவை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். இந்த நாளை ஓய்வுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகி விடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடு பிடிக்க தொடங்கும். புதிய ஆடைகள் பிடிப்பது பற்றிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்த்துவிடக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பணம் வருவது கூட சீராகத்தான் இருக்குங்க. சீரான பணவரவு வெற்றிக்கு வழிவகுக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லூர் ஒருவரின் ஆசையும் அரவணைப்பும் கண்டிப்பாக ஏற்படுங்க. கும்பராசினியர்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வதில் வல்லவர்களாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் நீங்கள் சரி கட்டிவிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓரளவு ஓய்ந்த உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இன்று பெண்கள் குடும்பத்தாரிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு வேலையை பாருங்கள். பெண்கள் கூடுமானவரை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் திருமணத்தில் போய் முடியும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய முடிவில் எடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயங்க. மாணவ கண்மணிகள் சிரமம் பாராமல் இதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகக்கூடும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகி மனசுக்குள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் திட்டமிட்ட பணிகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை உண்டாக்கக்கூடும். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக மாறுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வழக்கு விவகாரங்களும் இன்று வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள் நடைபெறட்டும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாளை நீங்கள்
ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று கண்டிப்பாக உங்களால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க முடியும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வமும் செல்ல கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசி என்று எதையும் சாதித்து காட்டுவீர்கள். வீட்டினில் வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பார்த்து நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. புதிய வாடிக்கையாளரின் தொடர்பு ஏற்படக்கூடும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை இன்று நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனை நீங்கள் சமாளித்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் உங்களுக்கு ஒற்றுமையும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். அனுகூலமான நல்ல சொல்லும் ஏற்படக்கூடும். மனக்கவலை நீங்கி நிம்மதியும் ஏற்படக்கூடும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. கவனமாக இதில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பக்குவமாக இருந்தால் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கள். அவருடைய மனதில் உள்ளதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். என்று எல்லா வித காரியங்களிலும் சந்தோஷமும் கொடிவிடும். பெண்கள் இன்று யோசித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவீர்கள். பார்த்து கொள்ளுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. காதலை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பொறுமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல எண்ணங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. கல்வி மீது அக்கறை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் வேண்டுங்க. துணிவை வெளிப்படுத்தி வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள வேண்டும். இறுக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். மனம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடும். எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி விட கொடுங்க. எல்லோரும் மனதிலும் என்று இடம் பிடிப்பீர்கள். பக்குவமாக பேசி கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் இன்று பூர்த்தியாக கொடுங்க. இன்று இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடுவது மிக நல்லது. உத்திரட்டாத்தி, தூர தேசத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காதுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படக்கூடும். என்று எல்லோரிடத்திலும் இன்று சந்தோஷமாக பேசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்க கொடுங்க. துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரேவதி, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக் கொடுங்க. எல்லா காரியங்களும் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். சுமூகமான தீர்வு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எல்லோரிடத்திலும் இன்று கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பேசி பழக வேண்டும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்குங்க. இறுக்கமான சூழ்நிலை நிலவி என்று மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் இன்று கண்டிப்பாக உற்சாகத்தை வெளிப்படுத்தும். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காதுக்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.